இப்போ தமிழ் தேசிய அரசியலை திராவிடர்களால் எதிர்கொள்ள முடியுமானா முடியாது. தமிழ் தேசிய அரசியலை, தமிழர்களுடைய அரசியலை, அடையாள அரசியலை, தமிழ் தேசிய அரசியலை வந்து திராவிடத்தால் எதிர்க்க முடியாது, அதை ஏற்றுக்கிறான். ஆனால் அந்த அளவு மிகப்பெரிய தாக்கத்தை திராவிடத்துக்கு தமிழ் தேசியத்தால் கொடுக்க முடியுமா? கண்டிப்பாக கொடுக்கும். சட்டமன்றத்துக்குள்ளே எழுதி வச்சுக்காங்க. ஒரு சட்டமன்றத்தில் என்ன நடக்கும்னா இல்லை, 26 தேர்தல் முடிவு எப்படினாலும் வரலாம். பெருவாரியாக நம்மளுடைய கணிப்புப்படி அது வந்து பலருடைய நண்பர்களுடைய எல்லாருடைய கணிப்புப்படி அது வந்து தொங்கு சட்டமன்றமாக வர வாய்ப்பு இருக்குது இந்த முறை. அப்படி ஏன்னா அவ்வளோ ஒரு டஃப்பான ஒரு தேர்தலாக இருக்குது. அப்போ இந்த சூழலில் பல வகையான குதிரை பேரங்கள்லாம் நடக்கும். ஒரு எம்எல்ஏ கூட வந்து உங்களுக்கு வந்து ஒரு சீட்டில் கூட வந்து உங்களுக்கான சாதகமான சூழல் உருவாகும். அது வந்து எந்த மாதிரியான துணை முதல்வர் பதவிக்கான நெருக்கத்தில் கூட உருவாக்கலாம், என்னன்னாலும் நடக்கலாம். ஆனால் அப்படி உருவாகிற சூழலில் இங்கே நம்மளுடைய அரசியல் இருக்கணும் அப்படின்னு திருமாவளவன் கருதுகிறார். அதனால் இங்கே வர்றார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முக்கியமாக அது தமிழ் தேசிய சீமானோ நாம் தமிழர் தம்பி தங்கைகள் உள்ளே போகும்போது அதை எதிர்கொள்வதற்கு திராவிடத்தின் தரப்பில் இருந்து ஆட்கள் தேவை. திராவிடர்களால் தமிழ் தேசிய அரசியலை எதிர்கொள்ளவே முடியாது. திராவிடர்களால் பாசிச பாஜகவை எதிர்கொள்ள முடியும், ஆனால் தமிழ் தேசிய அரசியலை எதிர்கொள்ள முடியாது. 2 பேருமே மண்ணுக்கு அப்பாற்பட்டவங்க. அப்படிங்கும்போது இவர்களை வந்து எதிர்கொள்வதற்கு இங்கே உள்ள ஆள் வேணும். அதுக்கு பதில் சொல்றது, அதுக்கு தான் வந்து திருமாவளவனுடைய இந்த தமிழ் தேசியம் பேசும், அந்த எழுச்சி மாநாடு, அந்த மாநாடு எதிர்க்கிறதுக்காக தான் திருமாவளவன் உள்ள இறக்கியிருக்காங்க. சீமான் அது சீமான்ங்கிறது இல்லை, தமிழ் தேசிய அரசியல் உள்ள சட்டமன்றத்தில் நான் அதை அப்படி புரிகிறேன். அப்போ இல்லைன்னா உங்களுக்கு எம்பி பதவி இன்னும் ஆண்டுகள் இருக்கு, பதவிக்காலம் இருக்கு. நீங்க என்ன சார் சொல்லிட்டு போனீங்க, இங்க மாநில அதிகாரத்தை விட நம்மளுடைய குரல் வந்து மத்தியில் ஒலிக்கணும் அப்படின்னு கர்ஜிச்சுட்டு தானே போனீங்க.